வலையொலி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டேஸ்டியான ஒரு டெண்டர் கோகனட் கேக் தான் செய்ய போறோம். இந்த கேக் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேக்கோட பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சிடலாம். அதுக்காக வந்து 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு சல்லடையில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கும் பாதி வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். 3 முறை நல்லா சலிச்சு எடுத்தா ரொம்ப நல்லது. இப்போ நான் 1 முறை தான் சலிச்சு எடுக்க போகிறேன். எடுத்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து கிளீனான ஒரு பவுலில் 2 முட்டை வந்து உடைச்சி ஊற்றிருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து இதில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் போட்டு நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சுகரை வந்து பவுடர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆயிருக்கு. நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் பீட் பண்ண வேணாம், லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும். இப்போ நம்ம சலிச்சு வச்சிருக்கிற ட்ரை இன்கிரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரே டைரக்ஷனில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுங்க. இல்லைனா வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து மீதி இருக்கிற ட்ரை இன்கிரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த கேக்குக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருளோட லிஸ்ட்டும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு 6 இன்ச் கேக் டின் தான் எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக ஆயில் தேய்ச்சிட்டு பட்டர் பேப்பரையும் வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட கேக் பேட்டரை வந்து இதில் ஊற்றிடலாம். இதில் வந்து நிறைய ஏர் பபிள்ஸ் இருக்கும், அதனால் நல்லா வந்து தட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது பேக் பண்ண வச்சிடலாம். இந்த ஓவனை நான் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்மளோட கேக் டின்னை உள்ளே வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதே 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 நிமிஷம் வந்து கரெக்டாக பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 30 நிமிஷம் போல் ஆயிருக்கு. கேக் வந்து நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இதில் வந்து பட்டர் பேப்பர் வச்சுருக்கிறதுனால டீமோல்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். நம்மளோட கேக் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்ல கேக் வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து ஐசிங் பண்ணணும், அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. இப்போ இன்னைக்கு நம்ம சுகர் சிரப்புக்கு பதிலாக வந்து இந்த இளநீ வச்சு தான் வந்து கேக்கை வந்து சர்வ் பண்ண போகிறோம். அதுக்காக இதில் இருக்கிற ஃபுல் இளநியை வந்து நான் எடுத்துக்க போகிறேன். நம்ம இன்னைக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு போதும் நமக்கு சுகர் சிரப்பு பண்ணுறதுக்கு. இப்போ மொத்தமாக நமக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு. இதில் இருந்து 1/2 கப் மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ இதில் இருக்கிற வழுக்கும் நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஜாரில் வந்து எடுத்துருக்கிற வழுக்கு வந்து ஃபுல்லாக போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல 1/2 கப் இளநீ, அதில் வந்து கொஞ்சமாக இதில் ஊற்றி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இது வச்சு தான் நம்ம இன்னைக்கு கேக் வந்து சர்வ் பண்ண போகிறோம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் நான் வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து கேக்கோட ஃபில்லிங்கை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் வழுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து நிறைய ஃபில்லிங்காக வைக்கும்போது நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கம்மியாக தான் கிடைச்சிருக்கு. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை தான் நம்ம இன்னைக்கு கேக்குக்கு ஃபில்லிங்காக வைக்க போகிறோம். இப்போ கேக்குக்கு தேவையான க்ரீம் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் பில்ஸ்பெரியோட விப்பிங் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். இதில் இருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நல்லா வந்து விப் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு 6 மினிட்ஸ் போல் ஆச்சு நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர்றதுக்கு. இப்போ நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வந்திருக்கு. ஒரு 1/2 அன் ஹவர் வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம்.
இப்போ நம்மளோட கேக்கு வந்து நல்லா ஆறி இருக்கு. இதை வந்து 3 லேயர்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 லேயர்ஸாக கட் பண்ணும்போது நல்ல தின்னான லேயர்ஸ் தான் வரும். 2 லேயர்ஸாக கட் பண்ணுறதா இருந்தால் கூட ஓகே தான். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லேயரை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து செகண்ட் லேயரை வந்து கட் பண்ண போகிறேன். இது மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து லைட்டாக லைன் போட்டுட்டு 2வது ரொட்டேட் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து உள்ளே இறக்கி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 3 லேயர்ஸையும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட கேக்கை வந்து செட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்காக டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து விப்பிங் க்ரீம் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லேயர் கேக்கை வந்து வைக்கலாம். வச்சுட்டு கேக்கை வந்து நல்லா வந்து சோக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிரப் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் வந்து விப்பிங் க்ரீம் வந்து வைக்கிறேன். ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஃபில்லிங், அதை வந்து வச்சுக்கிறேன். வச்சு வந்து அதையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2வது லேயர் கேக் வச்சு அதே மாதிரி வந்து சோக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் விப்பிங் க்ரீம் வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டு ஃபில்லிங்காக வைக்கலாம். அதே சேம் ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். ஃபில்லிங்காக வைக்கும்போது நிறைய வந்து அந்த வழுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து லாஸ்ட் லேயர் வைக்கிறேன். அதையும் வந்து சிரப் வச்சு நல்லா வந்து சோக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் விப்பிங் க்ரீம் இதுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ க்ரம் கோட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு 1/2 hour வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபைனல் கோட்டிங் பண்ண போகிறேன். க்ரீம் வச்சு ஃபுல்லாக வந்து கேக்கை வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம். கவர் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பேலட் நைஃப் வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு டர்ன் டேபிளில் வந்து ரொட்டேட் பண்ணி கொடுத்தா சைடில் வந்து நல்லா ஃபினிஷாகி கிடைக்கும். இதை வந்து ஸ்க்ரேப்பர் வச்சு கூட நம்ம பண்ணி எடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு ஆயில் ப்ரஷ் வச்சு ஒரு டிசைன் பண்ணிக்கிறேன். அதுக்காக இதை வந்து சென்டரில் பிடிச்சிட்டு டர்ன் டேபிளை வந்து ரொட்டேட் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து இந்த ஒர்க் வந்து நம்ம செய்யலாம். இந்த ஆயில் ப்ரஷ் பிடிக்கும்போது கேக்கில் வந்து ரொம்ப டச் ஆகாமல் வந்து பிடிக்கணும். ஃபெதர் டச்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த டிசைன் வந்து பண்ணிக்கணும். இதே சேம் டிசைன் வந்து சைட்லேயே நான் வந்து பண்ணுறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் விப்பிங் க்ரீமில் ஒரு ட்ராப் ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு ஜெல் கலர் தான் சேர்த்துருக்கேன். லிக்விட் கலர் சேர்த்தோன்னா சம்டைம் வந்து நம்மளோட க்ரீம் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார் நோசில் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு பைப்பிங் பேக்கோட டிப்பை வந்து தேவையான அளவு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பைப்பிங் பேக்கில் வந்து ஃபுல்லாக நம்மளோட க்ரீமை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு கிளாஸில் இதை வச்சுட்டு நம்மளோட பைப்பிங் பேக்கில் ஃபுல்லாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தால க்ரீம் அதை வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இதை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு ரோஸ் ஃப்ளவர் டிசைன் தான் போட போகிறோம். எந்த டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். இதில் ஒயிட் சாக்லேட் கனாஷ் வச்சு கூட டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ரோஸ் ஃப்ளவரோட டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். ரொட்டேட் பண்ணும்போது ரொம்ப அகலமாக ரொட்டேட் பண்ணாமல் க்ளோஸாகவே சேர்த்தே ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஃப்ளவர் வந்து வந்திருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி ஒரு ஃப்ளவர் கூட நான் வந்து போட்டுக்கிறேன். இந்த கேக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg இருக்கும். இப்போ வந்து இதில் மொட்டு மாதிரியான டிசைன் வந்து பண்ணிக்கிறேன். அதுக்காக சேம் நாசில் வச்சு தான் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு டிசைன் வரும். இது அங்கங்கே ரேண்டமாக வந்து பண்ணிக்கிறேன். கொஞ்சம் விப்பிங் க்ரீமில் வந்து க்ரீன் கலர் சேர்த்து நான் வந்து இந்த மாதிரி லீஃப் வந்து கொடுக்குறேன். அதுக்காக லீஃப் நாசில் தான் போட்டிருக்கேன். இதில் இது ரேண்டமாக அங்கே இங்கேயும் வந்து இது லீஃபோட டிசைன் வந்து போட்டுக்கிறேன். அவ்வளோதான், விப்பிங் க்ரீமோட வேலை முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் சுகர் பால்ஸ் வந்து அங்கே இங்கேயுமா வந்து போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள்.
இப்போ வந்து இதில் ஒரு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒரு கேக் டாப்பர் வந்து வைக்கிறேன். இந்த கேக் டாப்பர்ஸ் வந்து எல்லா கேக் ஷாப்லேயும் வந்து அவைலபிளாக இருக்கும். இது வைக்கும்போது கேக் வந்து இன்னும் ரொம்ப நல்ல லுக்காக இருக்கும். அவ்வளோதான். இந்த கேக் வந்து ஒரு மினிமம் ஒரு 3 hours ஆகுது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடுங்க. அப்போ வந்து கேக்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.